வெல்கம் பேக் டு ஆவித்தாரின் சேனலுங்க. இன்றைக்கி வந்து இந்த பேச்சுலர் குக்கிங்கில் ரொம்ப ஸ்பெஷலான ஹைதராபாத் நோம்பு கஞ்சியும் அதுக்கு சைடிஷாக ஒரு சட்னி செஞ்சு காமிக்க போகிறேன். ரொம்ப சிம்பிள், பட் ஆனால் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் அதிகம். எப்படி வந்து வீட்டில் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆனியன் 3 எடுத்துக்கலாம். அப்புறம் கர்டு வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ், பாசிப்பருப்பு இல்லை மூங் தால் வந்து பார்த்திங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன், பாஸ்மதி ரைஸ் இல்லை ஜீரக சம்பா வந்து நல்லா பிடிச்சிங்க மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணி வச்சுட்டு அது ஒரு 300 கிராம். அப்புறம் டொமேட்டோ, தக்காளி, பேசிக்கலி 2 நல்ல பெரிய தக்காளி எடுத்து அதையும் நல்லா அரைச்சி வச்சுருங்க. அப்புறம் தேங்காய் பால் வந்து 200 மில்லி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகா 4 எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன், சில்லி பவுடர் அதாவது சிவப்பு நம்ம மிளகா பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சது ஒரு 2 டேபிள் ஸ்பூனு. அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் கொஞ்சம் 2-3 எடுத்து வச்சுக்கலாம், இந்த அதில் காமிச்ச மாதிரியே. அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் நல்லா பிச்சு அது ஒவ்வொரு கை எடுத்துக்க மாதிரி, அதாவது ஒரு ஹேண்ட்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரீஃபைண்ட் ஆயிலு இல்லை நல்லெண்ணெய் வேண்டாம், ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரியாணிக்கு போடுற மாதிரி ஆயிலும் நெய்யும் மாதிரி சேர்த்துக்கிட்டு அது ஒரு 8 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம் அதில் காமிச்ச மாதிரி. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் வந்து கீமாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மட்டன் இல்லை சிக்கன் இல்லை நம்ம பீஃப் கொத்துக்கறி எடுத்துக்கலாம். 75 கிராம் போதும். தேவைப்படாதவங்க பண்ண வேண்டாம். வெஜிடேரியனுக்கு வெறும் கேரட் பொடினாலும் நல்லாயிருக்கும். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, அதாவது உப்பு தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அது டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு போட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா இப்போ வந்து 7 to 10 பேர் பண்ணுற மாதிரி காமிக்கிறேன். எடுத்துருக்கேன் குவான்டிட்டி. நீங்கள் பெரிய பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருக்க அந்த எண்ணெய் அளவு காமிச்சிருக்கேன் பார்த்திங்கன்னா அந்த அளவு எண்ணெய் போட்டுக்குங்க. போட்டுட்டு எண்ணெய் காஞ்சோடனே அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கொஞ்சம் போட்டு கொஞ்சம் சூடாகட்டும். சரிங்களா? ரொம்ப போட்டு தாளித்து கறிக்கிற வேண்டாம், அதனால் பார்த்துங்க, மெதுவாக இருக்கும்போதே பாருங்கள். சரிங்களா? அது ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெட்டி வச்சு அந்த வெங்காயம் இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ சின்னதாக வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன்னு அந்த மாதிரி கட் பண்ணி அந்த 3 வெங்காயத்தை நல்லா எப்படி பொடி மாஸ் பண்ணுறோம் அந்த வெங்காயத்தை போட்டு அது போட்டுருங்க. போட்டு அந்த எண்ணெய் கிராம்போடு சேர்த்து கொஞ்சம் வந்து தாளித்து விடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டுங்க. அந்த பச்சை மிளகாய் போட்டு அது கூடயே வந்துட்டு கொஞ்சம் தாளிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அது அந்த அளவுக்கு அந்த 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே போட்டுருங்க. இப்போது அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகா அந்த எண்ணெயோடு சேர்ந்து நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். சரிங்களா? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ காமிச்சிருக்கிற மாதிரி அந்த பதத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தக்காளி அந்த நல்லா அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பொடி, ஆல்ரெடி அந்த தக்காளி எடுத்து போடுங்க. அப்புறம் அந்த தக்காளி அதோட மிக்ஸ் ஆகட்டும். அந்த தக்காளி நல்லா வந்து அந்த எண்ணெயோட இதாக பிரிஞ்சு வரும்போது பார்க்கும்போது கரெக்டாக மட்டனோ சிக்கனோ இல்லை பீஃபோ வந்து அதில் போட்டுருங்க கொஞ்சமாக. அது கூடயே வந்து பார்த்திங்கன்னா உப்பு, அப்புறம் மஞ்சள், மிளகாய் பொடி, சரிங்களா, போட்டு கொஞ்சம் அது கூட மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் அது பாயில் ஆகட்டும். அதுக்கப்புறம் இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நம்ம டக்குன்னு வந்துட்டு தயிரை போட்டுடலாம். அப்புறம் அதோடையே வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கொத்தமல்லி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கொத்தமல்லி தலையை கொஞ்சம் போட்டுடலாம். அதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுலேயே வேகட்டும். தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்றலை, ஏன்னா அந்த கழுவுன இதுலேயே தண்ணியெல்லாம் ஆல்ரெடி இருக்குது. நம்ம மட்டனில் கழுவுனா அதுலேயே தண்ணி இருக்கும், அதனால் அதுலேயே வேகட்டும். அதேமாதிரி தக்காளி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரிசி பருப்பை வந்து ஆல்ரெடி நான் கழுவி ஊற வச்சுருந்தேன். சரிங்களா? அதை வந்து இப்போ வந்து தண்ணி வடிகட்டி இந்த அரிசி பருப்பை ஒரே டைமில் அந்த மிக்ஸோட கலந்து விட்டுக்கலாம்.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிங்க. அதுக்காக பிரியாணி அளவுக்கு வந்து நல்லாவே நிறைய தண்ணி ஊற்றிங்க. எனக்கு கஞ்சி நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சில் வரக்காக நிறையவே தண்ணி ஊற்றிட்டு இப்போ நல்லா கொஞ்ச நேரம் வேக விடுங்க. ஒரு 5 to 10 minutes வந்து ஓப்பன்லேயே வேகட்டும். நல்லா வெந்து அந்த நல்ல வாசம் வரும். சரிங்களா? அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம பால் எடுத்து வந்தோம் பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் பாலை ஊற்றிடலாம். இது தாங்க ஸ்பெஷல். தேங்காய் பாலை ஊற்றிட்டு அது கொஞ்ச நேரம் கழித்து புதினா கட் பண்ணியிருக்கும் பார்த்திங்களா, அந்த புதினாவை போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் அதே மெதுவான சூட்டில் அப்படியே பாயில் ஆச்சுன்னா ரொம்ப எல்லாமே மீடியமில் பண்ணுங்கள். அதிகமாக வச்சிடாதீங்க, அப்புறம் கறிகிரும். மீடியமில் வச்சு பண்ணிங்கன்னா அந்த அப்படியே நம்ம எப்படி சொல்கிறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிடைக்கும் பார்த்திங்களா அந்த கஞ்சி, அதே மாதிரி கஞ்சி வந்து சூப்பராக கிடைக்கும். சரிங்களா? செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இந்த சைடிஷாக வந்து சட்னி, இது எல்லோரும் பண்ண மாட்டாங்க. ஒரு சில இடத்துல, அதாவது கோயம்புத்தூர் ஏரியாவில், மதுரை இந்த சைடில் தான் ரொம்ப கிடைக்கும். மற்ற எல்லா ஊர்லேயும் அதிகமாக கிடைச்சி நான் பார்த்ததில்ல. புதினா சட்னிங்க, இதுதாங்க பெஸ்ட்டு இதோட கஞ்சிக்கு காம்பினேஷன். இதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா 4 to 5 பச்சை மிளகா, கொஞ்சம் தேங்காய் பத்து, அப்புறம் புதினா, வெங்காயம் நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம், உப்பு, அதேமாதிரி புளி, கொஞ்சமாக புளி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதை அரைக்கணும். வெங்காயத்தை தவிர மற்றது எல்லாத்தையும் போட்டு மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறுகுறுன்னு இருக்கிற மாதிரி, சாஃப்டாக இருக்கிற மாதிரி அரைச்சி அதை வந்து என்ன பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் நல்லா கலக்கிற ஒரு பாத்திரத்தில் எடுத்து போட்டுட்டு இந்த வெங்காயம் வெட்டி வச்சுருக்க வெங்காயம் பார்த்தீங்களா, அதை எடுத்து அதில் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம நோம்பு கஞ்சியும் அந்த காம்பினேஷனோட சட்னியும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஏன்னா எல்லோரும் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அவங்களும் வந்து செய்ய முடியாமல் இருக்கும். பட் ஆஸ் அ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ் அ நெய்பர்ஸ் நம்ம வந்து செஞ்சு கொடுக்கறனால அவங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதேமாரி பேச்சுலர்ஸ் ட்ரை டு குக் பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், பார்க்குறது தான் பெருசாக இருக்கும் பாருங்க, ஆனால் ரொம்ப சிம்பிள். ஆனால் இது வந்து நல்லா இருக்கும், வயிறு ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் ஆட் பண்ணுங்கள். அதேமாரி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் புதுசாக போடுறேன் ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு வாரம், ஒவ்வொரு டைம் போடும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்பப் ஆகும். என்கரேஜ் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸை போடலாம். சரிங்களா? தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட்டர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. சரிங்களா? ஓகேங்க, டேக் கேருங்க, பபாய்ங்க. நான் நெக்ஸ்ட் வீக்கு இன்னொரு நியூ இன்க்ரீடியன்ஸோட ஸ்பெஷலாக எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பபாய்ங்க, டேக் கேர்.